சிலர் கல்விக்குரிய படிப்பினை முழுமையாக முடிக்காமல் அதற்குரிய பட்டங்களை பெயரின் பின்னால் போட்டுக்கொள்வதுண்டு. படிக்காமலும் போட்டுக்கொள்வதுண்டு. அந்த வகையில் பிஹெச்டி பட்டங்களை போட்டுக்கொள்வதும் உண்டு. யூனிவர்சிட்டியில் தீசிஸ் சப்மிட் செய்தோ அல்லது அரைகுறையாக விட்டோ அந்த பிஹெச்டி படிப்புக்குரிய தகுதிகளை நிறைவு செய்யாமல் பட்டங்களை பெறாமல் பிஹெச்டி என்று போட்டுக்கொள்வதும் உண்டு. சிலர் யூனிவர்சிட்டி அல்லாத சிறு நிறுவனங்களில் ஏதாவது ஒரு படிப்பை படித்துவிட்டு அதனை பிஹெச்டிக்கு நிகராக கருதி தாங்களே பிஹெச்டி என்று போட்டுக்கொள்வதும் உண்டு. இதற்கு காரணம் யார்? அவர்களா அல்லது அவர்களுடைய கிரக நிலைகளா என்பது பற்றிய இந்த வீடியோ. பிஹெச்டி படிப்புக்கு 9, 11ஆம் பாவங்களை நான் எடுக்கிறேன். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி, அதனையும் தாண்டியது 11ஆம் இடம் என்பது. அதனால் 9, 11 பாவங்களை நான் எடுக்கிறேன். 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் ஏமாறுவது, ஏமாற்றுவது மற்றும் போலியாக சித்தரிப்பது ராகுவோடு சேரும்போது அதனுடைய ஏமாற்றுத்தன்மை அதிகமாகும். இவைகள் சம்பந்தப்படும் போது இவர்கள் பிஹெச்டி பட்டம் பெறாமலேயே பிஹெச்டி என்று போட்டுக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட அந்த செயலும் போலிதானே. இங்கு 2 ஜாதகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் உள்ள ஜாதகர் புதன் குரு சம்பந்தப்பட்ட 2ஆம் இட வாக்குஸ்தான தொழில் செய்து வருகிறார். 2ஆம் ஜாதகத்தில் உள்ளவரும் வாக்குஸ்தான தொழிலை நிறுவனமாக நடத்தி வருகிறார். இவரிடம் வாக்குஸ்தான தொழில் புரிவோர் பணியாற்றுகின்றனர். முதல் ஜாதகர் 50+ வயதுடையவர், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது. கிரக நிலைகளையும் பார்வைகளையும் பார்த்து கொள்ளவும். ரிஷப லக்னமாகி 1க்கும் 6க்குடைய சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அந்த 7ஆம் இடத்தில் ராகு உள்ளார். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் 3ஆம் அதிபதியான சந்திரனும் 9, 10 மற்றும் பாதகாதிபதியான சனியும் இணைந்துள்ளனர். 10ஆம் இடத்தில் 7, 12க்குரிய செவ்வாயும், 11ஆம் இடத்தில் 8, 11க்குடைய குருவும், 12ஆம் இடத்தில் 4க்குடைய சூரியனும் 2, 5க்குடைய புதனும் இணைந்துள்ளனர். ஆக சிறந்த படிப்பாளி. இவர் பிஜி வரையிலான பட்டங்களை பெற்றிருக்கிறார். பிஹெச்டி என்ற பட்டத்தை இனத்தை விளம்பரம் செய்து கொள்வார். சமூக ஊடகங்களில் உள்ளவர். இவருடைய புதன் திசை ராகு புத்தியில் இவர் செய்யும் தொழிலே செய்யக்கூடிய வாக்கு பிரபலம் ஒருவர். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 7ஆம் அதிபதி லக்னத்தை பார்த்து 4, 5 இடங்களை பார்வையிடுவதாலும் சக தொழில் புரிபவர் இன்ஸ்டன்ட் எதிரியானார். சுக்கிரன் செவ்வாய் என்பது இன்ஸ்டன்ட். இவருடைய பிஹெச்டி பற்றி சந்தேகத்தை கிளப்பினார். அது இந்த ஜாதகரின் குருநாதருக்கு எட்டியது. அந்த குருநாதர் இந்த ஜாதகர் பிஹெச்டியே பெறவில்லை, தீசிஸ் சப்மிட் பண்ணவில்லை, தீசிஸ் எழுத முயற்சித்தார், அதோடு சரி என்று அறைகூவல் விடுத்தார். மேலும் யூனிவர்சிட்டிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றார். அதன் பிறகு அவர் பிஹெச்டி என்று போடுவதை விட்டுவிட்டார். இவர் ஏன் போலியாக சித்தரித்து கொண்டார்? பட்டங்களை குறிப்பிடக்கூடிய 10ஆம் இட சனி பாக்கியாதிபதி பாதகாதிபதி ஆகி 3ஆம் இட சந்திரனுடன் இணைந்து 4ஆம் இடத்தை பார்வையிட்டு இருவரும் 8ஆம் இடத்தை பார்வையிட்டு 11ஆம் இடத்தில் உள்ள 8ஆம் அதிபதி குருவையும் பார்வையிடுகிறார். இந்த 8ஆம் அதிபதியான குரு லாப நோக்கத்தோடு இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்வையிட்டு செவ்வாய் பார்வையிடும் 5ஆம் இடத்தை அவரும் பார்த்து இறுதியில் 7ஆம் இடத்தில் உள்ள ராகுவையும் பார்வையிடுகிறார். 8, 11க்குடைய குரு உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திலும், ராகு அனுஷம் 2ஆம் பாதத்திலும், சனி திருவாதிரை 4ஆம் பாதத்திலும், செவ்வாய் சதயம் 2ஆம் சாரத்திலும் உள்ளனர். லக்னாதிபதி சுக்கிரனும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் உள்ளார். ராகுவின் சாரங்களில் உள்ள சனியும் செவ்வாயும் ஜாதகரை போலி பட்டம் போட்டுக்கொள்வதற்கு தயார் செய்கின்றனர், தைரியத்தை கொடுக்கின்றனர். 12ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து லக்னத்தில் உள்ள 1, 6 அதிபதியை பார்வையிடுவதால் அதற்கான தீசிஸை சப்மிட் செய்யாமல் தேர்வை எழுதாமலேயே பாஸ் செய்வதாக கருதி கொள்கிறார். இந்த துணிச்சலை கொடுக்கக்கூடியவர் ராகு. ஆகவே இது நிகழ்ந்தது. 7ஆம் அதிபதியாகி செவ்வாய் 6ஆம் அதிபதியை பார்த்ததால் சக தொழில் செய்வரால் மாட்டிவிடப்பட்டார். 8, 11 அதிபதியான குரு 11இல் இருந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்த்து 7இல் உள்ள ராகுவை பார்ப்பதால் 1, 6க்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த குரு சுக்கிர இணைவு பார்வை இவருடைய குருநாதரே இவருக்கு எதிராக சாட்சி அளிக்க நேர்ந்தது.
புகார் தெரிவித்தார். 8ஆம் இடம் என்பதும் 8ஆம் அதிபதி என்பதும் அவமானத்தை தரக்கூடியது. லக்னாதிபதிக்கு அவமானத்தை தந்தது. 7இல் ராகுவுக்கும் 12இல் 4ஆம் அதிபதி சூரியனுக்கும் 2, 5 புதனுக்கும் இடம் கொடுத்த செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து திக்பலம் பெற்று பார்த்ததால், குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் 5ஆம் இடத்தில் சங்கமித்ததால் இவர் அம்பலப்பட்டு அவமானப்பட நேர்ந்தது. இப்படி போலியாக பட்டம் தரிக்க உதவியது 8-11 குரு, ராகு மற்றும் திக்பலம் பெற்ற செவ்வாய். அடுத்ததாக 2வது ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகர் வாக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் பிஜி முடித்திருக்கிறார், MBA பட்டம் பெற்றிருக்கிறார். ஜாதக நிலைகளையும் பார்வைகளையும் பார்த்து கொள்ளவும். லக்னாதிபதி குருவின் 8ஆம் வீட்டில் உடன் 2-11 கூடிய புதன், 5-8 குரு 11ஆம் இடத்தில் புதன் வீட்டில் பரிவர்த்தனை, உடன் கேது. 5-8 குரு தனது வீட்டில் புதனுக்கு இடம் கொடுத்து புதன் வீட்டில் அமர்ந்துள்ளதால் இவர் 8ஆம் அதிபதியானதால் தொழில்காரகர் சனி மற்றும் தொழில் அதிபதியான சுக்கிரனை பார்வையிடுவதால் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் முடித்துள்ளார். 8ஆம் இடம் என்பது மார்க்கெட்டிங்கை குறிக்கும். இதில் PhD முடித்துள்ளார். முதல் ஜாதகரைப் போலவே இவரும் வாக்குஸ்தான சம்பந்தப்பட்ட துறையில் PhD என்று கூறிக்கொண்டார். டபுள் PhD என்று விளம்பரப்படுத்தி கொண்டார். வாக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தையும் துவக்கி நடத்தி வருகிறார். இவர் ஒரு அகாடமியில் பயின்று வாக்கு சம்பந்தப்பட்ட துறையில் சில சர்டிஃபிகேட்டுகளை பெற்றுள்ளார். அதனை UG என்றும் PG என்றும் சமன்படுத்தி கொண்டார். வாக்கு தொழிலில் உபப்பிரிவாக உள்ள எண்களை கொண்ட ஒரு துறையில் அந்த அகாடமியில் தீசிஸ் சப்மிட் செய்துள்ளார். அதனை அவர்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறார்கள் 2 வருடமாக. அந்த நிறுவனத்தினர் PhD என்று வழங்குவதில்லை. ஏனெனில் அவர்கள் யூனிவர்சிட்டி அல்ல. சமஸ்கிருத பெயரில் பட்டங்களை தருவர். அதனையும் இவருக்கு இதுவரை தரவில்லை. இந்த உண்மைகளை முதலில் உள்ள ஜாதகரிடம் இந்த ஜாதகரே நேரடியாக சொல்லப்போக அவரே இவரை அம்பலப்படுத்திவிட்டார். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் ரேவதி 4ஆம் பாதம், கேது திருவாதிரையிலும் ராகு மூலத்திலும் உள்ளனர். குரு பகவான் புனர்பூசம் 3இலும் சனி விசாகம் 2இலும் உள்ளனர். திக்பலம் பெற்ற செவ்வாய் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் உள்ளார். 10ஆம் இட அதிபதி பூரட்டாதி 1இல் உள்ளார். ஆக இந்த ஜாதகத்திலும் லக்னாதிபதி 8ஆம் இட தொடர்பு உடன் 2-11 புதன், 5ஆம் இடத்தில் உள்ள ராகுவை குரு, சனி, செவ்வாய் பார்வையிடுகின்றனர். 11இல் கேதுவுடன் இணைந்த 5-8 குரு 3ஆம் இடத்தில் உள்ள 6-7 சனியையும் 5 ராகுவையும் 7ஆம் இடத்தில் உள்ள 3-10 சுக்கிரனையும் பார்வையிடுகிறார். 4-9 பாதகாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து லக்னத்தையும் தன் 4ஆம் வீட்டில் உள்ள விரையாதிபதி சந்திரனையும் 5ஆம் இடத்தில் ராகுவையும் பார்வையிடுகிறார். சனி 5ஆம் இடத்தில் உள்ள ராகுவையும் 9ஆம் இடமான பாக்கிய பாதகஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 8ஆம் வீட்டில் அமர்ந்த லக்னாதிபதி சூரியன் அவருக்கு தைரியத்தை கொடுத்தது கூட 9ஆம் அதிபதியான செவ்வாய் திக்பலம் பெற்று லக்னத்தை பார்வையிடுவதாலும் 8ஆம் அதிபதியான குரு 11இலிருந்து 10ஆம் அதிபதி சுக்கிரனை பார்வையிட்டு அந்த சுக்கிரன் லக்னத்தை பார்வையிட்டதாலும் செவ்வாய், குரு, சனி மூவரும் ராகுவை பார்வையிட்டதால் இவருக்கு மிகுந்த தைரியம் ஏற்பட்டது. பட்டத்தை போட்டுக்கொண்டார். இவரும் அம்பலப்பட்டதால் சமூகத்தில் அவமானத்தை சந்திக்க நேர்ந்தது. நண்பர்களாக இருந்த இருவர் எதிரியாகிவிட்டனர். ஆகவே போலி பட்டங்களை போட்டுக்கொள்வதற்கு கிரக தூண்டுதல்களும் தசாபுத்தி காலங்களுமே நிர்ணயிக்கின்றன. இதில் 12ஆம் இடம் சம்பந்தப்படும் போது அம்பலப்பட்டு போகின்றனர். 8ஆம் இடம் சம்பந்தப்படும் போது அவமானப்படுகின்றனர். இவை தெரிந்தும் புரிந்தும் இவர்கள் ஏன் செய்கின்றனர்? அதுதான் கிரகங்களின் கோலாட்டம். செய்ய வைக்கும் விதி வழி பயணம்.